சென்னையில் நடைபெற்று வரும் 48வது புத்தக கண்காட்சியில் எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் உடன் நமது செய்தியாளர் தமிழ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். ஹெர் ஸ்டோரிஸ் பதிப்பகம் வந்திருக்கோம். ஹர் ஸ்டோரிஸ் அதுலேயே இருக்குது. பெண்களோட ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இதை பற்றின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹெர் ஸ்டோரிஸ்ன்றது பெண்களுடைய எழுத்தை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பதிப்பகம். லாப நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது. இது ஒரு இயக்கமாக இதை முன்னெடுத்து கொண்டு போகிறோம். பெண்ணிய இயக்கமாக முன்னெடுத்து கொண்டு போகிறோம். 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 160 நூல்களுக்கு மேலே பதிப்பிச்சிருக்கிறோம். எல்லா நூல்களையும் பெண்கள் தான் எழுதியிருக்காங்க. எங்களுடைய பெஸ்ட் செல்லராக இருக்கிறது துப்பட்டா போடுங்க தோழி நூல் தான். ஸோ துப்பட்டா போடுங்க தோழி இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8000 காப்பிக்கு மேலே வித்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சூழலில் 8000 காப்பி ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின நூலை வித்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் பெண்கள் நூல் நான் எழுதின பாதை அமைத்தவர்கள் நூலும். ஸோ ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக ஒரு விஷயத்தை செய்த பெண்கள், தமிழ்நாட்டுடைய முதல் பெண் மருத்துவர், முதல் பெண் பொறியாளர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை குறிப்பிடுற ஒரு நூல். ஒரு 75 பெண்கள் அந்த நூலில் இருக்காங்க. ஸோ அதுவும் எங்களுடைய பெஸ்ட் செல்லராக இப்போதைக்கு இருக்குது. இந்த புத்தகங்களுக்கு ஆண்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் என்ன வரவேற்பு இருக்குது? ஆக்சுவலாக பார்க்கணுன்னா துப்பட்டா போடுங்க தோழியை பெண்கள் வாங்கினதை விட ஆண்கள் தான் அதிகம் வாங்குறாங்க. கல்லூரி மாணவர்கள் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய நூலாக துப்பட்டா போடுங்க தோழி நூல் இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய வாசகர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஆண்களாக தான் இருக்கிறாங்க. எழுதுறவங்க பெண்களாக இருக்காங்க, வாசிக்கிறவங்க முழுக்க முழுக்க ஆண்களாக இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நாங்கள் இதை எதிர்பார்க்கல. அது கம்ப்ளீட்லி வாட் வி தாட் வாஸ் பெண்கள் எழுதுறது பெண்கள் தான் படிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி இல்லை, பெண்கள் எழுதுறத ஆண்கள் தான் அதிகம் வாசிக்கிறாங்க, விச் இஸ் a வெல்கம் சேஞ்ச். எழுதக்கூடிய பெண்கள் மத்தியில் அவங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த புக்கை எழுதுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ரொம்ப நெகிழ்வாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சும்மா ஒரு டிரைவில் ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுட்டு யாரெல்லாம் இதில் கட்டுரைகள் எழுதலாமோ அவங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. வேர்ட் டாக்குமெண்ட்டில் எழுதி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க, இந்த ஃபோல்டரில் போட்டு விட்டுருங்க. உங்கள் பேரை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், ஆனால் உங்களை ரொம்ப பாதித்த விஷயம் என்னவோ அதை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் எழுதியிருந்தோம். இன்ஸ்டாகிராம்லையும் அதை நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதை முன்னிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கட்டுரைகள் கிட்ட எனக்கு வந்துச்சு. அந்த 50 கட்டுரைகளை ஒரு 3 கட்டுரை மட்டும் ஒதுக்கிட்டு 47 கட்டுரைகளை இப்போ நாங்கள் பதிப்பிச்சிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான அதில் என்ன கவனித்தேன் அப்படின்னா, வந்த 47 கட்டுரைகளில் கிட்டத்தட்ட 70-80% கட்டுரைகள் சிறு வயதில் இந்த பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்முறைகளை, பாலியல் சீண்டல்களை பற்றின கட்டுரைகளாக தான் இருக்குது. அது எல்லாமே அவங்களை ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சிருக்கு. அதில் ஒரு கேஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட கோமாவுக்கு போய் அதுக்கப்புறம் மீண்ட ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த பெண்களுக்கு எதிராக நிகழ்த்திய வன்முறைகளாக இருக்குது. அப்போ குடும்பங்கிற ஒரு கட்டமைப்பை பற்றி நம்ம இங்கே ரொம்ப பயங்கரமாக தூக்கி வச்சு பேசுகிறோம். இந்தியாவில் தான் குடும்ப கட்டமைப்பு அட்டகாசமாக இருக்குன்னு பேசுகிறோம். ஆனால் அந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ளே உட்காந்துட்டு இந்த ஆண்கள் பெண்களை எப்படி விரட்டி வேட்டையாடிட்டு இருக்காங்க, காலமாக இது எப்படி தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த நூல் மூலமாக, இது ஒரு ஆய்வு தான், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணிய ஆய்வாக தான் இந்த நூலை நான் பார்க்குறேன். கல்லூரி போகக்கூடிய மாணவிகளில் இருந்து இன்னைக்கு 60 வயது தாண்டிய பெண்கள் வரைக்கும் அதை எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த சைக்கிளை நம்ம எங்கேயுமே பிரேக் பண்ணலாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.